கொலம்பியா தமிழ் குடில் வழங்கும் பாரதி விஜயம். ஆண்டு 1920. இடம் மகாகவி பாரதியாரின் வீடு. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல், நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும், கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயே, எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. சொல்லம்மாள் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இதாவது அங்கம் காணும். ஆனால் என்ன ஐயா? ஆனால் நம் காலத்தில் தமிழ் மொழி செழிப்பாக இருக்கிறது. அடுத்த நூற்றாண்டில் தமிழ் அன்னை எப்படி வாழப்போகிறார் என்று அறிய ஆவலாக இருக்கிறது. அவ்வளவுதானே? நீங்கள் அடுத்த நூற்றாண்டுக்கு பயணித்து தமிழ் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொண்டு வாருங்கள். நல்ல யோசனை, சென்று வருகிறேன். பாரதியார் காலப்பயணம் செய்து கொலம்பியா நகரத்திற்கு வருகிறார். ஆண்டு 2026. கண்ணங்களா கண்ணங்களா, தீராத விளையாட்டு பிள்ளைகள். தம்பி, உனக்கு தீராத விளையாட்டு பிள்ளை பாட்டு தெரியுமா? என் பாட்டு வரும் பாடு எதுவென்றால் மாணிக்க வாசகரின் திருவாசகம் என்ன ஆகியிருக்கும்? திருவாசகம் பற்றி கேட்டால் இது என்ன புது வாசகம்? Hey, don't we look different in Vesti? Yes, everyone is staring at us, but I feel proud in our traditional dress. மாணவ செல்வங்கள் அந்நிய மொழியில் பேசுகிறார்களே. ஏன் எங்களுக்கு தமிழும் நல்லா தெரியும். யார் அந்த மீசை வச்ச அங்கிள்? இவர்தான் மகாகவி பாரதியார், இந்தியாவின் புகழ்பெற்ற தமிழ் கவிஞர், சிந்தனையாளர், சுதந்திர போராட்ட வீரர். இவர் பெண் கல்வி, சாதி ஒழிப்பு, மனிதநேயம் போன்ற காவியங்களை படைத்துள்ளார். அவரது பாடல்கள் இன்னும் தமிழ் மக்களின் மனதில் உற்சாகம் தருகின்றன. ஐயா, உங்களை பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மிக்க மகிழ்ச்சியின் நூற்றாண்டில் தமிழ் எப்படி பழக்கத்தில் உள்ளது என்பதை காண வந்தேன். எங்களோட வாங்க, நாங்க காட்டுறோம். என்ன போன் பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க எல்லாம் போய் விளையாடலாம். ஐயோ, நீ இப்படி ஃபோன் பார்த்தனா உங்களோட கண்ணுதான் கெட்டு போகும். ஆமா, வாங்க எல்லாரும் ஓடி ஆடி விளையாடலாம். என்னது? ஓடணுமா ஆடணுமா? ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலே. கஷ்டமா இருக்காது, ரொம்ப ஜாலியா இருக்கும். விளையாட்டு பத்தி பாரதியார் பாட்டு பாடியிருக்கார், வாங்க பாடலாம். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாத பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தைய வையாத பாப்பா. சின்ன சிறு குருவி போல திரும்பி பறந்து வா பாப்பா. வண்ண பறவைகளை கண்டு
மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா. இப்போ எப்படி இருக்கு? ஓடி விளையாடுறதுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலியாக இருக்கு. இனிமே ஃபோன் பார்க்க மாட்டோம், ஓடி ஆடி விளையாடுவோம். ஓடி விளையாடுவது உடம்பிற்கு மட்டும் அல்ல, மனதிற்கும் நல்லது. அங்க ஏதோ பசங்க பயத்துல இருக்க மாதிரி தெரியுதே. ஏய் அஸ்வின், எனக்கு ஸ்டேஜ் ரொம்ப பயமாக்குதா, எனக்கு கால் நடுங்குதா. எனக்கும் தான்டா, ஆடியன்ஸை பார்த்தாலே ஹார்ட் பீட் அதிகமாக ஆகுதுடா. நீங்கள் 2 பேரும் பரவாயில்லடா, எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம். ஆமாடா, எனக்கு எக்ஸாம் ரொம்ப பயமாக இருக்குதா. இவனுங்க வேற அது பயம் இது பயம்னு. எங்களுக்கு எல்லாம் பூச்சியை பார்த்தாலே பயம். ஏன்டா எல்லாரும் இப்படி பயப்படுறீங்க? நம்ம பயப்படக்கூடாது தான் நம்ம மகாகவி பாரதியார் சொன்னாரு. கரெக்ட். இந்த வருஷம் நம்ம பாடத்தில் நம்ம அச்சமில்லை அச்சமில்லை பாட்டு படித்தோம்ல. ஆமாம். அப்போ நம்மக்கிட்ட பயம் இருக்கக்கூடாது. ஆமாடா, பயம் நம்ம மனசில் இருக்கக்கூடாதுடா. அந்த அச்சமில்லை பாட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? வாங்க எல்லாரும் பயத்துக்கு பதில் தைரியத்தை காட்டலாம். சூப்பர் ஐடியா. எழுச்சி மிகுந்த உங்கள் பேச்சு என்னென்று மகிழ்ச்சியை பெருக்குகிறது. இப்படி பேசும் மாணவர்கள் உள்ளவரை தமிழன் உயர்ந்து கொண்டே போவான். இந்த சந்திப்பு இனிதே முடிந்தது. மன நிறைவுடன் விடைபெற நான் தயார். கண்டிப்பாக இன்னும் எங்கள் பெரிய வகுப்பு மாணவர்களுடன் பேசலாம். ஐயா, அது மட்டும் இல்லை, கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து விட்டு இந்த அரங்கத்தையே பொலிவூட்டும் பொங்கல் நிகழ்ச்சிகளை பார்த்து ரசித்து விட்டு பாரம்பரிய உணவு சாப்பிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லோரும் பாரதியாரின் விஜயத்தை கண்டு ரசித்தீர்கள் என்று நம்புகிறோம். பாரதியாரின் பயணம் இங்கே முடியவில்லை. சிறிது நேரம் நாம் ஒரு இடைவேளை கொள்வோம். பாகம் 2 இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் பாரதியாரின் வேறொரு பரிணாமத்தில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.